Welcome to iPhone 15 review. First thing நம்ம build and design வந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம unboxing shotsல பார்த்த மாதிரியே ஃபோனோட பேக் நல்லா ஸ்மூத்தாவும் இருக்கு. at the same time கையில ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கு. பட் கலர் வைஸ் ரொம்பவே டிசப்பாயிண்டட். ஏன்னா ப்ளூ சுத்தமா வந்து தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் மேபி நீங்க பிங்க் ஆர் கிரீன் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் தெரியலாம். மேபி yellowவும் கொஞ்சம் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் ப்ளூ நான் யூஸ் பண்ற ஃபோன் அதுல வந்து நீங்க சுத்தமா ப்ளூ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டைம்க்கு அப்புறமா நம்மளே வந்து இது ப்ளூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டாதான் அது ப்ளூ கலரா தெரியும். அண்ட் நான் மோஸ்ட்லி கேஸ் இல்லாம யூஸ் பண்றதுனால சோ ஃபோன் ஆல்வேஸ் வந்துட்டு ஒயிட்டா தான் ஃபீல் ஆகுது. மெயினா அவுட்டோர்ஸ்ல ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெரி ரிக் வீடியோஸ் பார்த்திருந்தீங்கனாவே தெரியும். iPhone 15 Pro Max டைட்டானியம் வெர்ஷன் ஈஸியாவே உடைஞ்சிருச்சு. பட் ஆனா 15 ஓட பில்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலா பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் 6.1 இன்ச் OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அண்ட் அவுட்டோர்ஸ்ல வந்துட்டு மேக்ஸிமமா 2000 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகுது. சோ அவுட் சைடுல ஃபோன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நல்லா பிரைட்டாவும் இருக்கு ஸ்கிரீன். அது மட்டும் இல்லாம பெசல்ஸ் வந்து ரொம்ப தின்னா கொடுத்திருக்காங்க. இந்த ரீசன்னால நீங்க யூடியூப்ல வீடியோஸ் இல்லனா படம் பார்க்கறப்ப உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். பட் ஸ்டில் ஸ்கிரீன் வந்துட்டு 68 ஸ்கிரீன் தான். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கல. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா இது வந்து 68 ஸ்கிரீன் மாதிரியே எனக்கு தெரியல. நான் ஃபோன் யூஸ் பண்றப்ப எனக்கு ஸ்கிரீன் நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. பட் 80k இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபோன்ல வெறும் 68 ஸ்கிரீன் தான் கொடுப்பாங்களா ஆப்பிள் அப்படின்றது கண்டிப்பா ஒரு क्वेश्चन. அடுத்ததா வரது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பார்ட் டைனமிக் ஐலண்ட். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கால்ல இருக்கேன் அப்படின்னா அட் த சேம் டைம் ப்ளூடூத்ல வேற ஏதாச்சும் ஸ்பீக்கர்ல நான் வந்து ஏதாவது சாங் ப்ளே பண்றேன் அப்படின்னா இன்னொரு குட்டி ஐலாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. சோ இது மூலமா நான் வந்து ரெண்டுத்தையுமே ஒரே டேப்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த பெரிய டைனமிக் ஐலாண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா இந்த ஒரு சின்ன ஐலாண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால ஈஸியா மியூசிக் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் சாங்ஸ் கால்ஸ் இது மட்டும் இல்லாம நிறைய ஆப்ஸ் வந்துட்டு இந்த டைனமிக் ஐலாண்டை யூட்டிலைஸ் பண்றதுக்காக அவங்க டெவலப்மெண்ட் வந்து இனிமே தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சீக்கிரமாவே கூகுள் மேப்ஸ் ஊபர் ஓலா இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டைனமிக் ஐலாண்ட் அப்படின்றத நல்லா யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு கொஞ்சம் காண்டாவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆஃப் டியூட்டி கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாச்சே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸை வந்து கவர் பண்ணுது. ஸோ என்னதான் இது வந்து OS லெவலில் நல்லா இருந்தாலும் இன்னும் நிறைய ஆப்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் இதோட யூசேஜ் நமக்கு இன்னும் கம்ப்ளீட்டா கிடைக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பீக்கருக்கு வருவோம். ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ஃபுல் வால்யூம்ல இதோட சவுண்ட் கேட்டிங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. மெயினா டைப் சி பக்கத்துல ஒரு ஸ்பீக்கரும் அதுக்கப்புறமா நீங்க இயர்பீஸ் கிட்ட ஒரு ஸ்பீக்கரும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஸ்டீரியோ எஃபெக்ட்ல ஒர்க் ஆகுது. ஸோ லிசனிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோம். இதை சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. கேம்ஸ்லாம் நல்ல FPSல நல்லாவே ரன் ஆகுது. எனக்கு எங்கேயுமே லேக்லாம் ஃபீல் ஆனது கிடையாது. பட் ஒரே ஒரு இஷ்யூ இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து நெகட்டிவ்ஸ்ல பேசலாம். இப்போ அடுத்ததா ஐபோன்னாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேமராக்கு வருவோம். மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனா போட்டோஸ் எல்லாமே 24 மெகா பிக்சல்ல தான் எடுக்குது ஃபோன். நிறைய ஃபோன்ஸ் இந்த மாதிரி தான் போட்டோஸ் எடுக்குது. லைக் மெகா பிக்சல் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா உள்ள எடுக்கிற போட்டோஸோட மெகா பிக்சல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் எனக்கு தெரியாது. அண்ட் வைட் ஆங்கிள் இமேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு 12 மெகா பிக்சல்ல தான் கிடைக்கும். இப்போ மெயின் கேமரால டீடைல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் கேமரால பொறுத்த வரைக்கும் டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. கலர்ஸ் வந்துட்டு நான் நேர்ல பாக்குற மாதிரியான அக்யூரேட்டான கலர்ஸ் இருக்கு. நான் சத்தியமா இவ்வளோ கலர்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவ்வளோ அக்யூரேட்டாவே இந்த கேமரா வந்து கேப்சர் பண்ணுது கலர்ஸ். எனக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்டே வைட் ஆங்கிள் தான். நான் நல்லா எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிற ஒரு இமேஜ் நல்ல லைட் இருக்கிற இமேஜ் நான் எடுத்தேன் அப்படின்னா லைட் இருக்கிற ஏரியாஸ்ல நல்ல டீடைல்ஸ் இருக்கு, ப்ராப்பரா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பட் ஷேடோ ஏரியாஸ்ல நிறைய நாய்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க நார்மல் கேமரால ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, அதுல வந்துட்டு ஒரு ஹியூமனோ இல்லனா ஏதாச்சும் ஒரு கேட் அந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்பிள் டெப்த் டேட்டாவையுமே கேப்சர் பண்ணிட்டு அதை நீங்க போட்டோஸ்ல போயிட்டு போர்ட்ரேட்டா வேணும் அப்படின்னா நீங்க போர்ட்ரேட்டாவும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பேசிக்கா இது வந்து கூகுள்ல ரொம்ப நாளாவே இருக்கலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் கொஞ்சம் கன்வர்ஷன்ஸ் வந்து போர்ட்ரேட்டுக்கு பண்றாங்க. இது ஆப்பிள் ஆட் பண்ணது மேபி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இதுதான் நான் வந்து செல்ஃபி கேமரால எடுத்த போட்டோஸ். ஆனால் என்னதான் வந்துட்டு ஐஃபோனில் ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு பெரிய டிபேட் இருந்தாலுமே வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் வந்துட்டு தெரிக்க விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் நானும் வாங்கியிருக்கேன். இதில் நார்மல் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் சினிமேட்டிக் மோட் அந்த டெப்த் கேப்சர் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மோட் பார்த்தீங்க அப்படின்னா சினிமேட்டிக் தான். ஏன்னா நான் இன்னும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இந்த மாதிரியான சினிமேட்டிக் மோட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அடுத்ததா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் நல்ல கேமரா
இருந்தாலுமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபோனை வாங்கி ஒரு 1 வீக் நல்லா ஹெவியாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு வீக் ஃபுல்லாக நான் வந்துட்டு 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே நான் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மினிமமாக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேபி ஒரு 1 day நான் கிராஸ் பண்ண முடியும். பட் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஹெவியாக யூஸ் பண்ணியும் அந்த டே எண்டு தான் நான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வர கெப்பாசிட்டியே எனக்கு போதுமானது. ஆனால் சார்ஜிங் பொறுத்தவரை ஸ்லோ சார்ஜ் தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5% சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு 80% ஆகிறதுக்கு 50 minutes ஆச்சு. அண்ட் அடாப்டரும் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணாததுனால இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பென்கின் 18 watt சார்ஜர், மோஸ்ட்லி எந்த ஷாப்ஸ்லுமே அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த சார்ஜர் வாங்குறது மூலமாக நீங்கள் ஒரு 300 rupees சேவ் பண்ணுறீங்க. ஒரிஜினல் ஆப்பிளோட காஸ்ட் வந்து 2000 நினைக்கிறேன். ஆனால் ஆப்பிள் கொடுக்கறது வந்து 20 watt சார்ஜர். எனக்கு அந்த 2 wattல பெருசாக டிஃபரன்ஸ் இருக்குன்றதுல எனக்கு பிலீஃப் இல்லை. ஸோ அதனால தான் நான் 18 watt சார்ஜரே வாங்கியிருக்கேன். ஆல்சோ பொதுவாக எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் பிடிக்காது. எனக்கு ஃபோனில் வர பேட்டரி நல்ல கெப்பாசிட்டியோட அண்ட் ஓஎஸ் வந்து நல்லா ஆப்டிமைஸ்டாக பேட்டரி வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் கம்மியாக கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஃபோன் இருந்தாவே எனக்கு போதும். ஸோ அந்த டாஸ்க்கை இந்த ஃபோன் நல்லாவே பண்ணுது. இப்போ வரையும் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா நெகட்டிவ்ஸ்க்கு போவோம். பெர்ஃபார்மன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு நெகட்டிவ் இருக்குன்னு, அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ. இது ஐஃபோன் 15ல மட்டும்தான் இருக்குன்னா கிடையாது, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ்லும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்பிள் இதை அஃபிஷியலாகவே அட்ரஸ் பண்ணி ஒரு iOS அப்டேட் விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூலிங் பொறுத்த வரைக்கும் ஐஃபோனில் டிசைன் வைஸ் எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்குமே வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் வார்ம் ஆகும், அது அப்படியே ஹீட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. பட் ஃபோனை வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஃபோன் கூல் டவுனும் ஆகுது. ஸோ அந்த ரீசனால இது வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூவாக தான் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா இது வந்து சரியாகலாம். சரி, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீன் தான் இல்லை, டைப் சி ஆச்சு 3.0 ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஆனால் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் வந்துட்டு 3.0 கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் 15லையுமே இந்த 3.0 ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட விட்டுருங்க. ஆனால் நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்க அப்படின்னா சில விஜெட்ஸ்லாம் காட்டும். லைக் நீங்கள் கிளாக் பார்க்கலாம், வெதர் பார்க்கலாம். அப்படியே நீங்கள் வந்துட்டு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதிலிருந்து டைம் காட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து டிஜிட்டல் டைமே வந்து வேற யாரெல்லாம் காட்டும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துறாங்க, இதெல்லாம் நல்லாவே இருக்கு. பட் ஸ்க்ரீன் வந்துட்டு ஆல்வேஸ் ஆன் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ இந்த ரீசனால என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் எப்பயுமே பிரைட்டாகவே இருக்கு. லைக் நீங்கள் வந்துட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1 Hz தான் வந்து ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஆனில் இருக்கிற மாதிரியே இருக்காது. பட் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்க அப்படின்னா இது ஃபுல் பிரைட்னஸில் நல்லாவே தெரியுது ஸ்க்ரீன் நல்லா ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபார் சம் ரீசன் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா ஸ்க்ரீன் ஆஃபும் ஆயிடுது. அண்ட் நீங்கள் டெஸ்க்ல வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் ஏதாவது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷேக் இருந்தால் கூட ஸ்க்ரீன் திரும்ப ஆன் ஆகுது. இதனாலேயே நம்ம வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறப்ப லேண்ட்ஸ்கேப்பில் வைக்க முடியல. சரி, இதெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனால் ஃபோன் லேண்ட்ஸ்கேப்பில் சார்ஜ் ஆகிறப்ப நீங்கள் அன்லாக் பண்ண முடியாது, நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியாது. எனக்கு ஸ்க்ரீன் லேண்ட்ஸ்கேப்பில் ஓப்பன் ஆக வேணாம், பட் நார்மல் போர்ட்ரேட்டில் காட்டினா கூட நான் ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நான் குவிட் ஆயிடுவேன். அந்த ஃபெசிலிட்டி கூட இதில் கொடுக்கல அப்படின்றது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. ஸோ சீக்கிரமாக ஓஎஸ் சைடில் இதையுமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எனிவேஸ் கைஸ், இதெல்லாம் தான் நான் ஃபீல் பண்ண நெகட்டிவ்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு நார்மலுக்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் நான் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆன இந்த கதையை பற்றி பேச போகிறோம். அதில் இன்னும் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு ஐஃபோன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.